வணக்கம், இது உங்கள் ஃபரேஷ் கேமிங். ஞாபகம் ஃபரேஷ் முகமது. இன்றைக்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒன்று பெல் பண்ணேன் அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலோட நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எந்த இடத்துல எம்பிபிஎஸ் அதிகமாக கிடைக்குங்கிறத பாருங்கள். அதாவது இன்டர்நெட் ஃப்ரீக்வன்சி எந்த இடத்துல உங்கள் வீட்டில் அதிகமாக கிடைக்குங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு டவுன்லோட் போடுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எம்பிபிஎஸும், ஸோ வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு எம்பிபிஎஸும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த இடத்துல அதிக எம்பிபிஎஸ் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் சர்ச் இல்லை ஏதாச்சும் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் மிகவும் சூப்பராக அருமையாக இருக்கும். இன்டர்நெட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் வச்சுருந்தாலும் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர் வச்சுருந்தாலும் ஆப் ஸ்டோரில் ஆட்டோ அப்டேட்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆட்டோ அப்டேட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் செல்லில் வந்து ஆட்டோ அப்டேட் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால ஆப்ஸ்லாம், ஸோ உங்களுடைய நெட்டு வந்து அதுக்கே சரிசமமாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் டவுன்லோட் போட்டாலோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் சர்ச் பண்ணாலோ ஏதாச்சும் வீடியோ பார்த்தாலோ இன்டர்நெட்டில் உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த எம்பிபிஎஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ஆட்டோ அப்டேட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு மிகவும் அருமையாக இருக்கும். நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாவே உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு மிகவும் அருமையாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் அன்வான்ட் ஆப்ஸ் வச்சுருக்கீங்களே, ஸோ அந்த அன்வான்ட் ஆப்ஸ் நெட்டு யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருந்ததுன்னா உங்களுடைய நெட்டை அது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி நெட்டு எடுக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நெட் ஸ்பீடு மிகவும் செமையாக இருக்கும். இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நான்காவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் ஏரோப்ளேன் மோடுன்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ அந்த மோடை நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கனாவே உங்களுடைய மொபைலில் ஒரு 15 செகண்டுக்கு இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கும். இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐந்தாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் ஒய்ஃபையில் ரூட்டர் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இடத்துல வச்சுருப்பீங்க. ஸோ இப்படி வைக்காதீங்க. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒய்ஃபை ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே நீங்கள் ரூட்டரில் ஒய்ஃபை வச்சு ஹை பிளேஸில் இப்போ நீங்கள் செல்லு இங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஹை பிளேஸில் வச்சுட்டிங்கன்னா, அதே மாதிரி வீட்டுடைய நடுவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய ரூட்டர்லேருந்து வர நெட் ஸ்பீடு மிகவும் சூப்பராக இருக்கும். இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குடைய ஆறாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் நெட்டு ஸ்பீடாக சல் ராக்கெட் மாதிரி கிடைக்கணும், அப்படியே பொட்டுன்னு வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு ஆக்சஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜியோ 60, 10G, 100G வச்சுருப்பீங்க இல்லையா? வந்திருக்காது, நீங்களே பேர் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் செட் பண்ண ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு நல்ல நெட் ஸ்பீட் கிடச்சிச்சின்னா நீங்கள் வச்சிங்க. ஸோ இப்படி நல்லா கிடைக்கல, எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குடா, ஏன்டா வச்சோம் அப்படின்னு நினச்சி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சோ அதே ஆப்ஷன் நீங்கள் திருப்பி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய நெட் ஸ்பீடு மிகவும் சூப்பராக இருக்கும். இன்டர்நெட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான 8வது போனஸ் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆகட்டும், மெசஞ்சர் ஆகட்டும், பப்ஜி ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரிஜினல் ஆப் தான் ஏற்றி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எல்லாத்துக்குமே லைட் ஆப்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபேஸ்புக் லைட் ஏற்றி வச்சிங்க, ட்விட்டரில் லைட் இருக்குது லைட் ஏற்றி வச்சிங்க, அப்புறம் ஃபேஸ்புக் மெசஞ்சர் லைட் வந்துருச்சு, அப்புறம் பப்ஜியில் கூட லைட்டு வந்துருச்சுன்னா பார்த்துங்களேன், அதில் லைட் ஏற்றி வச்சிங்க. ஸோ எந்தெந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க லைட் வெர்ஷன் ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக வரதோட உங்களுடைய நெட் ஸ்பீடு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட எந்த ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசுனா உடனே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு இந்த ஆதரவை தெரிவிங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா லிங்க்கு இல்லைன்னா நேம்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஸோ சர்ச் பண்ணி பார்த்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் இன்ஃபோர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் ஃபர்வேஷ். பாய்.